டெல்லியிலேருந்து அமலாக்கத்துறை அதிகாரிங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. வருமானத்துக்கு அதிகமாக ஒருத்தர் சொத்து சேர்த்து இருக்கிறதா அவன் வீட்டுக்கு வந்த உடனே, என்னப்பா இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட உடனே அவன், சார் நான் இந்த மாதிரி பந்தயத்தில் தான் வந்துட்டு ஜெயிச்சேன், பந்தயத்தில் ஜெயிச்சு இவ்வளோ வருமானம் நான் வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறேன்னா. அப்படி என்னடா பந்தயம், ஏடா அது என்ன நம்புற மாதிரியா இருக்கு நீ சொல்றது அப்படின்னு கிராஸ் கேள்வி வேற கேட்டாங்க. கேட்ட உடனே, இதை பாருங்க சார், நிஜமானமே நான் பந்தயத்தில் தான் ஜெயிச்சேன், உங்களுக்கு சந்தேகம் வந்து என்கிட்ட பந்தயம் கேட்டுங்க அப்படின்னு. உடனே ஒரு அதிகாரி வந்துட்டு 1000 ரூபாய் பந்தயம்டா, என்ன பந்தயம்னு சொல்லுடா அப்படின்ட்டாரு. இதை பாருங்க சார், என் பல்லால என் கண்ணை கடிக்கணும், இந்த பந்தயத்துக்கு நீங்க வந்துட்டு சம்மதமானு இருக்கான். சம்மதம், ஓகே கடறா பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. உடனே அவன் வச்சிருந்தது பளிங்கு கண்ணு. பளிங்கு கண்ணை உள்ள நோண்டி எடுத்து நாங்கள் கடிச்சிருக்கான். கடிச்ச உடனே அந்த அதிகாரிக்கு 1000 ரூபாய் போச்சு. என்ன பண்றது, பந்தயம்னா நான் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, கண்ணு மாதிரியே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா பளிங்கு கண்ணுன்றான், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி 2 பேருமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதிகாரி 2 பேர். இன்னொரு அதிகாரியை பார்த்து இவங்க கேட்டா, சார் அவரு வந்து நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருக்கேன்னு தெரியாது, அதனால ஏமாந்தாரு, ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீங்க பந்தயம் கட்டுறீங்களா, அதே 1000 ரூபாய் பந்தயம் கட்டுறீங்களா என்கிட்ட அப்படின்னா. இன்னொரு அதிகாரிக்கு கொஞ்சம் தயக்கமும் கூட, ஏற்கனவே அவனுக்கு 1000 ரூபாய் போச்சு, இவங்ககிட்ட எதனா பந்தயம் கட்டி நம்மளோட 1000 ரூபாய் போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாரு. சார் நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சவர் மாதிரி தெரியுறீங்க சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. இவர் படிச்சவன்னு சொன்ன உடனே அவரும் வந்து ஓகேன்ட்டார். இப்போ என் பல்லால என் கண்ணை கடிக்கிற அப்படின்னு உடனே ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 1000 ரூபாய் பந்தயம் கட்டியாச்சு. கட்டி முடிச்சு நீங்க என்ன பண்ணா, பல் செட் அப்படியே கழட்டி கண்ணை கடிச்சிட்டு மறுபடியும் 1000 ரூபாய் போட்டு இவருக்கு போச்சு. 2 பேத்துக்கு 1000 ரூபாய் போனோன்னு சூதானமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம இவன் எப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கான்றத நம்ம விசாரிக்க வந்தா நம்ம கிட்ட இருந்து இவன் 2000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க. இது அப்படியே விடக்கூடாதா, மிச்சம் மீதி இருக்கிற காசு இவன் பிடிங்கிடுவா, நம்ம அப்படியே வந்துட்டு டெல்லி கிளம்புறதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாங்க. டெல்லிக்கு போன உடனே தலைமை அதிகாரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே தலைமை அதிகாரிக்கு ரொம்ப கோபம். ஏண்டா அவன் எப்படி சொத்து சேர்த்தான்னு விசாரிச்சுட்டு வர சொன்னா, ஃபுல் 2000 ரூபாய் ஏமாந்துட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அவன் சாமர்த்தியமா அப்படி கேள்வி கேட்டு எல்லாரையும் வந்துட்டு ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறான் சார், இப்படி பந்தயம் கட்டி அவன் பணம் சம்பாதிக்கிறான் சார் அப்படின்னு. உடனே வந்து நம்ம கிட்ட இருக்கிற சீனியர் அதிகாரிகள் ஜூனியர் அதிகாரி எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒரு 30 பேர் வர்றாங்க. 30 பேர் வந்தாலே 30 பேர்கிட்டயுமே அவர் வார்னிங் பண்றாரு. ஏன்னா ஒருத்தனை விசாரிக்கிறப்போ அவங்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்களே, பணத்தை வந்துட்டு இப்படி ஏமாந்துட்டு இருந்திருக்காங்க 2 ஆபீசர்ஸ், இது எப்படி வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. அதுல ஒருத்தனை அனுப்பிச்சு நீ போய் யார்கிட்ட அவனுக்கு பணத்தை ஏமாந்தாங்களோ அந்த தமிழ்நாட்டுல அந்த பையனை நீ வந்து கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரும்போது எந்த பந்தயத்தையும் கட்டிட்டு தொலைச்சிடாரு, ஞாபகத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் ஒரு அதிகாரி கிளம்புறாரு. கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்ட உடனே அவனும் வந்துட்டான். வந்துருக்கான். இடையிடையே அவன் பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம், எல்லாம் டெல்லியில போய் பேசிக்கலாம், எல்லாம் டெல்லியில போய் பேசிக்கலானே சமாளிச்சுட்டே வரான். டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. வந்து சொன்னோடனே, இதை பாருங்க ஐயா, நீங்க எப்படி இவ்வளவு தூரம் சொத்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி தலைமை அதிகாரி அவர்கிட்ட கேட்கிறாரு. சார் நான் இப்பவும் சொல்றேன், யாரையும் நான் ஏமாத்தல, நான் பந்தயம் கட்டி தான் சார் சம்பாதிச்சேன் அப்படின்னு. சரி ஓகே விடுங்க, நீங்க பந்தயம் கட்டியே சம்பாதிச்சதானே இருக்கட்டும், அது எப்படி நீங்க வந்துட்டு பந்தயம் கட்டி, சார் என் பந்தயத்துக்கு நீங்க தயாராங்கிறான். டேய் நான் தலைமை அதிகாரிடா, இருக்கட்டும் சார், நான் சம்பாதிச்சேங்கிறதுக்கு எப்படி சார் ப்ரூவ் பண்றது, என் பந்தயத்துக்கு நீங்க தயாரா அப்படின்னு சொல்லி தலைமை அதிகாரியை பார்த்து கேட்கணும். தலைமை அதிகாரிக்கே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. கேட்கிறான், சரி ஓகே பந்தயத்துக்கு தயாராகுங்க சார், உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் பந்தயம் சார், உங்க முதுகுக்கு பின்னால 1 ரூபாய் சைஸ்ல ஒரு கருப்பு மச்சம் இருக்கு சார் அப்படின்றான். அதிகாரிக்கு நல்லாவே தெரியும் அவர் முதுகுக்கு பின்னால மச்சம் இல்லை அப்படிங்கிறது. சரி இதை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து நம்ம பந்தயத்துக்கு கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகேன்ட்டார். 1000 ரூபாய் பந்தயம்டா, என் முதுகு பின்னால 1 ரூபாய் மச்சம் இல்லை, இது எங்க ப்ரூவ் பண்ணு சொல்லி நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு. உடனே வந்து சட்டையை கழட்டி எல்லா அதிகாரி முன்னாடி வந்து காமிச்சார். இதை பாருங்க, இவன் சொன்ன மாதிரி 1 ரூபாய் மச்சம் இருக்குன்னா, ஆனா இப்ப இவன் என்கிட்ட தோத்துட்டான். இதுதான் உயர் அதிகாரிகளுக்கும்
அதே மாதிரி சீனியர் ஜூனியர் ஸ்டாஃபுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி வந்துட்டு எல்லாரும் முன்னாடி சட்டையை கட்டிட்டு இப்படி நிற்கிறார். இன்னும் உடனே வந்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, சார் நான் வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய் இழந்தேன், ஆனா இது மூலியமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய் லாபம் சார் அப்படின்னா. எப்படா 29,000 ரூபாய் உனக்கு லாபம் அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், இங்க இருக்கிற 30 பேர்கிட்ட நான் வந்து உங்க உயர் அதிகாரிய சட்டையை கழட்ட வைக்கிறேன் பந்தயம் கட்டிட்டேன், அதனால எனக்கு வருமானம் சார்னா. அவர் வெறுமையோட நின்று அப்படியே திரும்பி திரும்பி பார்த்தாரு.